வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். சசிகலா ஜெயலலிதா அம்மாவுடைய உற்ற தோழி. அதாவது அவங்க இறப்பு வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல தான் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சசிகலா அம்மா தான் நமது எடப்பாடி பழனிசாமியை தட்டி கொடுத்து நீ ஒரு சிங்கக்குட்டி நாட்டு ஆளுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவே யாருன்னு தெரியாது சொல்லிட்டாரு. இந்த சூழல்ல சசிகலா அவர்கள் எல்லா மீட்டிங்லயுமே அதிமுகவை கைப்பற்றுவேன், நான் அதிமுக தாய் கழகத்தோட நாங்க இணையறதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. அது சாத்தியமா? சசிகலா மீண்டும் அதிமுகவில் வர முடியுமா? வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, குடும்ப தலைவி எப்படி உங்க வீட்டை பாத்துக்கிறீங்க? கஷ்டம்தான், எப்படியோ போகுது. கஷ்டம் தானா? பண விஷயமா இல்ல மன விஷயமா? எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரூபாய் எல்லாம் வரல, அவங்களுக்கு வருது. ஓகே, நாங்க இப்போ போதும் என்ற பொன் கொடுத்தோம், அது வரல, அவ்வளவுதான். சரி சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, சசிகலா தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா தோழி சசிகலா, அவங்கள பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு கூட அவங்க தான் ஒரு காரணம் அப்படின்லாம் பேசப்பட்டது, அப்புறம் அது இல்லைன்ற மாதிரியே சொல்லப்பட்டது. உங்க மனசுல இப்ப எப்படி இருக்குது? அவங்க நம்ம யாரையும் பார்க்கல, என்ன தெரியாது. ஓகே, நீங்க காதால கேட்டதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃப்ரெண்ட் அவங்களே பண்ண சான்ஸ் இல்லன்னு எங்களுக்கு ஒரு தோழியா இருந்து அவங்க ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப தலைவியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார பத்தி? சசிகலா பத்தி. ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா பத்தி உங்களுடைய கருத்து? அவங்க என்ன வந்தமோ நம்ப வச்சு கழுத்தா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. இல்ல, அவங்க அப்படி ஒன்னும் பண்ணலன்னு தானே சொல்றாங்க. அப்படியோ ஒருத்தர் பேசுறத வச்சுதான் நீங்க நினைக்கிறது அப்படி. சரி, சரி, அப்படிப்பட்ட சசிகலா அதிமுகவை நான் கைப்பற்றுவேன் என்றாங்க. அதிமுகவுக்குள்ள அவங்க வந்தா சரியா இருக்குமா? எப்படிங்க? ஒரு அம்மாவே, அந்த அம்மாவை பாவம் கம்பீரமா வாழ்ந்தாங்க. சரி, அந்த அம்மாவையே தலை சாச்சிட்டாங்க. சோ ஜெயலலிதாக்கு அப்புறம் நீங்க சசிகலாவை அதுல ஏத்துக்க விரும்பல? அதிமுகக்குள்ள வர வேண்டாம். ஒருவேளை வந்துட்டா அதிமுக ஜெயிச்சிருமா? என்ன பண்ண முடியும்? இல்ல, ஒருவேளை அதிமுக வந்தா ஜெயிச்சிருவாங்களா? அதிமுக சசிகலா வந்தா? சசிகலா வந்தாலும் சான்ஸே கிடையாது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அம்மா மாதிரி யாரும் வர முடியாது. அவங்க எடுத்தா யாரும் பிடிக்கவும் முடியாது. ஜெயலலிதா அம்மா மேல அப்படி என்ன பிரியம்? அது அவங்க மாதிரி வாழணும்னு தான் ஆசையா இருக்கா தம்பி. அவங்க மாதிரி கெட்டு போற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு எல்லா பெண்களுக்கும் ஒரு ஜெயலலிதா மேல அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்க மனசுல இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா, ஜெயலலிதால இருந்து பல வருஷம் ஆச்சு, இன்னும் எப்படி ஜெயலலிதா மனசுல நிக்கிறாங்க? வீரமங்கை. ஓகே, அப்ப சசிகலா ஜெயலலிதா அதாவது அதிமுக கூட்டணிக்கு வந்தா சரி இல்ல, அதிமுக கூட்டணிக்கு வந்தா சரி இல்ல. ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க, சசிகலா அம்மா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஜெயலலிதா அவர்களுடைய உற்ற தோழி. அவங்க நான் அதிமுகவை கைப்பற்றுவேன் அப்படின்றாங்க. அதை கைப்பற்றினாங்க, நல்லா பண்ணுவாங்க. அவங்க 5 லட்சம் கோடி வச்சுட்டு ஏமாத்தி வச்சுக்கின்னு கைப்பற்றுவாங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், அவங்க கை காட்டினவங்க தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏத்துக்கிறீங்க, ஆனா சசிகலா மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? அங்கதான் சசிகலா அம்மா அம்மா சசிகலா நம்ம எடப்பாடி இருக்கிற எம்எல்ஏங்க காலில் விழுந்து பண்ணிருந்தாங்க. சரிங்க, நம்ம உள்ள சேர்த்தாங்கன்னா மறுபடியும் அவங்கள காலில் விட வைப்பாங்க. ஓ, திருப்பி அவங்க ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. திருப்பி வேஸ்ட் ஆயிடும். அவங்க அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? கைப்பற்ற முடியாது. இனிமேல் அவர்தான் போயிட்டு கேட்டு முடிஞ்ச கேஸ் அதே முடிஞ்சு போச்சு. அவங்க சூழ்நிலைக்கிறாங்களேங்க கைப்பற்ற 5 வருஷமா சூழ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அதாவது ஜெயில இருந்து வந்தாங்க சரிங்களா, 175 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்க இருந்து சென்னை வரலும் ஏகப்பட்ட காரு 100, 200 காரு மறுநாள் விட்டு ஒரு ஆள் இல்லை. இதுதான் அரசியல். எடப்பாடியை தவிர அதிமுக காப்பாத்துறதுக்கு எடப்பாடியை தவிர எவனுமே கிடையாது. அப்ப எடப்பாடி பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. எடப்பாடி தான் யாரையும் சேர்க்க மாட்டாரு. தினகரன் சேர்க்க மாட்டாரு, சசிகலா சேர்க்க மாட்டாரு, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டாரு, செங்கோட்டையனை நீக்கிட்டாரு. செங்கோட்டையா நீக்கிட்டாரு. 45 வருஷமா இருக்காரு அதிமுக. சரிங்க, கை காட்டினவர் தான். ரைட். சரிங்க, அப்படியாப்பட்ட ஆளு. நான் ஒரு தொண்டை. நான் இன்னை வரலும் ரெட்டை எங்க இருக்குதோ எடப்பாடின்னு கிடையாது, ரெட்டை எங்க இருக்குதோ அங்க நான் நிப்பேன். அப்ப செங்கோட்டையனை நீங்கிறது சரிதானா? ஒரு தவறு செஞ்சா, நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை தவறு செஞ்சா அவனுக்கு சொல்லி கொடுப்போமா? வீட்டை விட்டு வெளியே போகணும். ஓகே, நீ என்ன பண்ண, குடும்பத்தை நம்ம வீட்டுல பையன் தப்பு பண்றான், தப்பு பண்ணா நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமா, அண்ணன் தம்பி சொல்லணுமா? நீ தான் நீ கேட்டிய வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கதவை பூட்டிட்டு இருங்க. நான் ஒன்னும் சொல்ல முடிக்கல.
வீட்டுல சண்டைன்னா வீட்டுலதான் போய் நீ பேசணும். ஆ. ரோட்ல வந்து ஆ. எங்க அப்பா வந்து ஆ. இப்படி பண்றாரு, ஆ. எங்க அப்பாவுக்கு இவ்வளவு டைம் எங்க அப்பா வீட்டுக்குள்ள விடலன்னா நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல விட சொல்ல. ஆ. இவர் சொன்ன பிறகுதான் ஆ. கட்சியை விட்டு தோக்கட்டா. எது சொன்னாரு? ஆ. வெளியே வந்து பொதுக்கூடு இருக்கு, செயற்கூடு இருக்கு. இவ்வளோ இருந்து நீ வெளியே வந்து நான் உனக்கு கொஞ்சம் 15 நாள் கெடு கொடுக்குறேன். யார் நீ? சரி நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, ஆயிரம் கேளுங்க. செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஆமா. சசிகலாவோட இருந்தவர், சசிகலா இருந்தவர் இல்ல, ஆ. அம்மா கூட சரி, இருந்தார். அம்மா கூட இருந்தவர், அம்மாவுக்கு வழி காட்டினாரு, வழிகாட்டார். எல்லாம் அப்படிப்பட்ட காட்டினாரு. மனுஷங்கிட்ட ஏன் ஒரு 4 பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? ஏங்க, நான் சொல்ல புரியல. ஆ. நான் என்ன சொல்றேன்னா, நீ குடும்பத்துல சண்டை வரும்போது தான் கேட்டீங்க நீங்க. ஆமா. குடும்பத்துல சண்டை குடும்பத்துல நீ பேசணும். ஓகே. வெளியே வந்துட்டு ஆ. வீதியில வந்து ஆ. எங்க அப்பா இப்படி So, பண்றாரு அப்படி செங்கோட்டையன் வெளியே போய் பேசுறது தவறு. தவறு. ஓகே ஓகே. டைம் கொடுக்க கூடாது நீ. சரி, 15 நாள் டைம் கொடுத்தா அதாவது நீ உன் சொந்த கட்சிக்கே நீ டைம் கொடுக்க கூடாது, ஆ. அதுதான் தப்பு. பொதுச்செயலாளர் ஏன் நீ பொதுச்செயலாளர் இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு. அங்க உட்காந்து கேளு. சரி, புரியுது புரியுது புரியுது. தப்பு பண்றீங்க. சரி. நான் தான் தப்பு பண்ணேன். புரியுது. ஏன் எனக்கு தூக்குறீங்க? So, அவர் செய்ததுதான் தவறு. தவறு. எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரி. சரி. ஓகே. ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவுகள் சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு பிடிக்கும்? நல்லா பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அந்த அம்மா நிறைய எங்களுக்கு எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்ப ஸ்பேர் பண்ணுங்க மக்கள்கிட்ட. அதாவது இந்த அம்மா ஏழைங்க எவ்வளவு அளவுக்கு பயன்பெற முடியுமோ ஆ. எல்லா விதத்திலயும் நன்மைகள் தான் செஞ்சாங்க. அந்த அம்மா இருந்த வரைக்கும் நல்லது மட்டும் தான் செஞ்சாங்கன்றீங்க. சூப்பர் சூப்பர். அப்ப இன்னும் அம்மாவை மறக்க முடியல. மறக்க முடியும். அந்த அம்மாவுடைய தோழி சசிகலா பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்கள பத்தி எனக்கு அவ்வளவா இது தெரியாது. இப்ப சசிகலா மீண்டும் அதிமுக இணைஞ்சா நல்லா இருக்குமா? அவங்களை இப்ப ஒதுக்கி வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாது. பட் ஜெயலலிதா அம்மா வந்து ஆ. முழு பேர் ஓகே, 100% அவரு. 100%. அப்ப சசிகலா மீண்டும் அதிமுக இணையணுமா கூடாதா? ஏன்னா ஜெயலலிதா அம்மா இறப்புக்கே அவங்க தான் காரணம்லாம் வெளியே செய்திகள் வந்தது. ஆனா அவங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போய் இல்ல நிரூபிச்சுட்டாங்க. சரி, இணைஞ்சாலும் சரி ஆ. நல்லதுன்னு நடக்கணும். இணையிலனால நம்மளுடைய சித்த இல்ல, கடவுளுடைய. இல்ல, நான் அப்படி கேட்கலமா. நானு அதிமுகன்றது அம்மா உருவாக்குற கட்சி. இப்ப மீண்டும் சசிகலா வந்தா அந்த அதிமுக பிளஸ் ஆகுமான்னு கேட்கலாம். அதாவது ஜனங்களுடைய மனநிலையை பொறுத்து. ஆனா பிளஸ் ஆகும், but சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. ஓகே 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 ஓகே. முக்கியமான ஒரு விஷயம், சசிகலா ஜெயலலிதா தோழி தெரியுமா? தெரியும். ஏன் சசிகலா என்ன சிரிச்சீங்க? தெரியல. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் உற்ற தோழி சசிகலா மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவேன்றாங்க, அது வாய்ப்பு இருக்கா? இல்ல வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். அவங்க திருப்பி அதிமுகக்குள்ள வரலாமா, இல்ல அவங்க வெளியே இருந்தாலே பரவாயில்லையா? நல்லதுதான். அதிமுகக்குள்ள திருப்பி சசிகலா வரலாம். ஆ. இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகக்குள்ள யாரையும் சேர்க்க மாட்டாருல, அது எப்படி தெரியல. ஆனா வந்தது நல்லதுன்றீங்க. வந்த யார் வந்தா நல்லதுதான். ஓ, ஒரு கூட்டணி பிளஸ் ஆகும்ன்றீங்க சசிகலா உள்ள வந்தா. ஓகே, சசிகலா தான் அவங்களோட இறப்புக்கு காரணம், அம்மாவோட இறப்புக்கு காரணம்னு அப்படி முந்தி பேசப்பட்டது, அது இல்லன்னு நிரூபிக்கப்பட்டது. அது உங்களுடைய கருத்து என்ன? ஓகே ஓகே. சசிகலா பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவா கேக்குறேன். ஜெயலலிதா அம்மாவுடைய அசிஸ்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க. எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது. விருப்பம் இல்ல, அம்மா தான். அம்மா தான். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மா பிடிக்குமா? பிடிக்கும். அதெல்லாம் என்ன காரணம்ப்பா? ஒரு இளைஞனுக்கு எப்படி பிடிச்சது ஜெயலலிதா அம்மா? ஜெயலலிதா அவங்க பிடிக்கும் போது அவங்க இருக்கும் போது இந்த ஆட்சி வேற மாதிரி இப்ப இருக்கிற வேற மாதிரி. சோ ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நம்ம என்ன நினைச்சு பாக்குறோம்? அவங்களோட போலீஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாலே அந்த எதியா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்தது அவங்க ஆட்சியில. ரொம்ப அழகான கருத்து இதுதான். இளைஞர்கள் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய தோழி சசிகலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்ப சசிகலா மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவேன்றாங்க, அதுக்கு சாத்தியம் இருக்கா? அது தெரியல, அது எனக்கும் தெரியல. அப்படி இல்ல சசிகலா உள்ள வரணுமா? அவங்க சொல்லிக்கிறாங்க, அது நமக்கு தெரியல. அவங்க என்ன மனசுல அது சசிகலாவே தானே சொல்லிக்கிறாங்கன்றீங்க. அப்படி இல்லப்பா, சசிகலா தான் ஜெயலலிதாவோட இறப்புக்கு காரணம்லாம் செய்திகள் வந்தது, அதெல்லாம் இல்லன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது நிரூபிச்சிட்டாங்க அவங்க இல்லன்னு. அப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆமா, அப்ப அது பிரச்சனை இல்ல. அப்ப ஏன் அவங்க வந்துட்டு போட்டோம் அதிமுகக்கு? அது அவங்களோட இஷ்டம். அவளை ஏத்துக்கினாங்கன்னா அவங்களுக்குள்ள கட்சி வேறுபாடு நிறையவே இருக்கு, அது அவங்க ஏத்துக்கணும். இல்ல அவங்க திருப்பி வர வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் நோ சொல்லிருக்காருல, ஆனா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதுக்குள்ள இணைய முடியாது. சசிகலா வந்து அதிமுகவுக்குள்ள இணைய வாய்ப்பு இல்ல. ஓகே ஓகே. கேள்வி கேக்குறேன், சசிகலா ஞாபகம் இருக்கா? யார் சசிகலா? நேர்ல பார்த்து பேசுங்க. சரி, ஜெயலலிதா ஃப்ரெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க அதிமுகக்கு மீண்டும் வந்தா அது பிளஸ் தான் மைனஸ் தான்? என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க ஜெயலலிதா ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க. அது ஃப்ரெண்ட்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற. ஓ ஓ. அப்ப மீண்டும் அதிமுகவுக்குள்ள சசிகலா வந்தா ஏத்துக்க மாட்டீங்க?
அப்படி கிடையாதுங்க. அது வந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்ட். இப்போ எங்களுக்குள்ள நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. சரிங்க. இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன், அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது. சரிங்க. என்னோட விருப்பத்துக்கு தான் நான் செய்வேன். அப்படிதான் ஜெயலலிதாவும் சசிகலாவும். இப்போ வந்து அந்த நட்பு அதோட முடிஞ்சு போச்சுன்றீங்க. ஆமா. அப்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டாருன்றீங்களா? அவரு நியாயமான அந்த அவங்க விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா, அது சசிகலா கிட்டே திருப்பி அவர் கொடுத்துருக்கணும். அதிமுகவை சசிகலா கொடுத்துருக்கணும். ஆமா, இப்படி உண்டாரு இல்ல, அதை ஏத்துக்கிறீங்க. அப்ப அவர் கால விழுந்து தான் வந்தாரு எடப்பாடி. ஆமா, அப்ப ஏன் அப்ப லேடிஸ் அப்படியே நீங்க சேர்த்துக்கல? ஏன் சேர்த்துக்கல? ஓகே ஓகே. சசிகலா சேர்த்துக்கல. ஆமா இங்க நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சசிகலா கிட்ட அதிமுகவை ஒப்படைச்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. துரோகம் பண்ணிட்டாருன்றீங்க. ஓப்பனா அடிக்கிறீங்க. நீங்க ஓப்பனா அடிக்கிறீங்க. ஏங்க அவர் என்ன சொல்றாரு? சசிகலா சம்பந்தமே கிடையாது, அதனாலதான் அவர் வேலைக்கு ஆக மாட்டாருங்க. அந்த பண்ண துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமியால மீண்டும் முதல்வராக முடியலன்றீங்க. வணக்கம். 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 ஓகே, சசிகலா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. யாருங்க? ஜெயலலிதாவோட இணை பிரியாத உயிர் தோழி. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்வீங்கன்னு தான் கேட்டேன். இணை பிரியாத உயிர் தோழி. சோ உங்க மனசுல அப்படிதான் பதிஞ்சிருக்கு இல்லையா? சசிகலா யாருங்க? சசிகலா வந்து அம்மா கிட்ட வந்து தஞ்சம் புகுந்தவங்க. தஞ்சம் புகுந்தவங்க பாத்தீங்களாங்க, ஒருத்தரை பத்தி இருவேறு கருத்துக்கள். சரி, தஞ்சம் புகுந்தவங்களா இருந்தாலும் அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்களா கூட? கடைசி காலம் வரைக்கும் இருந்தாங்கல்ல, கடைசி காலம் வரைக்கும் அவங்க காரியத்துக்கு இருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றீங்க. ஆமா. சரி, இப்ப இவரு சொல்றாரு சசிகலா மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. போராடலாம் சொல்றாங்க. அது என் தாய் கட்சி, அந்த அதிமுகவை கைப்பற்றுவதுதான் என்னுடைய முக்கிய கடமைன்றாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இருக்கு. எப்படி சொல்றீங்க சார்? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா இருக்காரு, சசிகலா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி வாய்ப்பு? இல்ல, வாய்ப்பு இருக்கு. எப்படி? அது அந்த அம்மா ஏற்கனவே அவங்க ஜெயலலிதாவோட இருந்தாங்க இல்லையா? சரிங்க. அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு அவங்க எப்படி காயை நவுத்தி அவங்க அதை கொண்டு வந்துருவாங்க. அநேகமா நம்ம பழனிசாமி இந்த எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்ப சசிகலா உள்ள வந்தா கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வந்தாங்கன்னா அந்த கட்சியில இருந்து யார் யார் வெளியே போனாங்களோ அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சரிங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சசிகலாவை எக்காரணம் கொண்டும் எந்த ஜென்மத்திலயுமே அவங்கள உள்ள விட மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டே இருக்காரு. அது வந்து அந்த அம்மா அந்த அளவுக்கு அவங்கள எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஒரு காலத்துல. சரிங்க. இன்னைக்கு வந்து அந்த அம்மாவிலதான் இவர் வந்தது. அந்த வளர்த்த கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு. இப்ப அந்த அம்மா சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. ஆனா அந்த அம்மா மறந்துட்டாரு. ஆனா அந்த அம்மா மறுபடியும் அந்த தாய் கட்சிக்கு உள்ள வருவாங்களா? வாய்ப்பு இருக்கு, வருவாங்க. இப்ப வரலன்னா விட அவங்க கண்ட்ரோலுக்கு அது போகும். எந்த ஒரு காலத்துல அதிமுக அவங்க கிட்ட போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக சசிகலா கிட்ட போக வாய்ப்பு இருக்கா? 100க்கு 100 கிடையாதுங்க. எப்படிங்க? எப்படின்னு கேட்டா, அம்மா கிட்ட தஞ்சம் புகுந்தவங்க, அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்க, ஜெயலலிதா அம்மாக்கே துரோகம் பண்ணவங்க, அம்மாவை சாவடிச்சுதான் 90% அவருடைய பங்கு. ஏங்க அதுதான் இல்லன்னு நிரூபிச்சுட்டாங்களே கோர்ட்டெல்லாம் போய். நிரூபிச்சாலும் நான் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. மக்கள் அதிமுக நிறைய பேர் ஏத்துக்கல. சரிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அம்மா கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி வந்துட்டு கடைசியில அவ இந்த வேலை பண்ணக்கூடாது. அவங்க தவறுகள் பண்ணிருக்காங்க, நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா, அவ அதிமுகவுக்கு வந்தா அதிமுக பாதி ஓட்டு ஓடி போயிடும். ஓடி போயிடும். ஓகே ஓகே. ஓ, அதிமுக பாதிக்கவே வாய்ப்பு இருக்கு. சசிகலா வந்தா ஓட்டு போயிடும். சசிகலாவால பாதிப்புக்கு நிறைய சான்ஸ். ஓகே. சோ மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. சசிகலா, ஜெயலலிதா அவங்க தோழிகள், ரைட். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்திரமா இருக்காரு அதிமுகல. பட் இருந்தாலும் அது எதுவும் மாறும் வாழ்க்கையில இல்லையா? சோ சசிகலா மீண்டும் இணைவாங்களா அப்படின்றது மக்கள் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் தமிழ்.